நருட்டோ அண்ட் சாசுகே அனிமே வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்கவும் மாட்டோம். என்னதான் 2 பேர் சண்டை போட்டே இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்பவே அக்கறையாக இருப்பாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. போக போக இது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு பிரதர்லின் பாண்டாக மாறிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ரைவல்ரியே இருந்தது. நருட்டோ வந்து சாஸ்கியோட டேலண்ட்டை பார்த்து லைட்டாக ஜெல்லஸ் ஆவார். அது ஜெல்லஸ்ன்னு சொல்ல முடியாது, அவரை விட கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகணும்னு பார்ப்பாரு. போக போக அவங்களுக்குள்ள இருக்கிற ரைவல்ரிங்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டாகவே மாறுது. நருட்டோ சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மாவை இழந்துடுறான். அது இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களும் அவனை ஒரு மான்ஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணி எல்லோரும் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை யாருக்குமே பிடிக்காதா, நம்ம எதுக்குமே லாக்கி இல்லையான்னு சொல்லி அந்த கவலையிலேயே நருட்டோ இருப்பான். சாசுகேக்கும் இதே நிலைமை தான். அவங்க அண்ணன் இட்டாச்சி வந்து அவங்க ஃபேமிலியும் அவங்க கிளானையும் அடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் இவனை மட்டும் விட்டுட்டு போயிடுவான். அவங்க அப்பா அம்மா இருந்த சோகத்துலேயும் அவங்க அண்ணனை பழி வாங்கணுங்கிற வெறியிலையும் அவன் வாழ்ந்துட்டுருப்பான். இந்த காரணங்களால தான் இவங்க 2 பேரும் அனிமேல பெஸ்ட் டியோன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு தாறுமாறான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் வீப்.